Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா இன்னைக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒய்ஃபுக்கான வீடியோ. அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒய்ஃப் மட்டும் இப்போ அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ குறிப்பாக அவங்களுக்கானது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒய்ஃப் அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும், அதில் ஆல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் ரிலேட்டடாக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோ கிட்ட போட்டோம். நீங்கள் பார்க்காதவங்க பழைய வீடியோஸ் ப்ளேலிஸ்ட் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பல விதமான கிராண்ட்ஸ் இருக்குது. எல்லா கிராண்ட்ஸையும் அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு லேக் ஆஃப் நாலேஜ், அதாவது அதை பற்றின விஷயம் தெரியல, இல்லை ஓரளவு தெரிஞ்சிருந்தாலும் அதை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், யார்கிட்ட போய் அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் என்ன, எலிஜிபிலிட்டி டேட் என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாததால் அதை அவங்க அப்படியே விட்டுருவாங்க. அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நோக்கத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன விஷயமாக நம்ம வெப்சைட் தனியாக உருவாக்கி வெப்சைட்லேயும் எல்லா விஷயங்களும் போட்டுட்ருக்கோம். யாராவது நம்ம வெப்சைட் போய் பார்க்கல அப்படின்னீங்கன்னா போய் விசிட் பண்ணுங்கள். www.esmthambis.com நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். அதில் நல்ல நல்ல விஷயங்களாக நம்ம வெப்சைட்டில் போட்டுக்கிட்டுருக்கோம். குறிப்பாக ஜிஓஸ், சர்க்குலர்ஸ், அதுக்கடுத்து பிளாங்க் ஃபார்ம் நீங்கள் எங்கே தேடணும் கிடைக்காதுன்னு சொல்லி பிளாங்க் ஃபார்ம் தனியாகவே நாங்கள் டவுன்லோட் பண்ணுறது கொடுத்துருக்கோம். சரியா, நீங்கள் போய் பாருங்கள், அதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ குறிப்பாக அவா அப்படின்னு சொல்லுவாங்க, AWWA, ஆர்மி வைஃப்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் கேள்விப்படாமையும் இருக்கலாம். இப்போ இந்த அவாவில் வந்து நிறைய அவங்க வெல்ஃபேர் பாயிண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வெல்ஃபேர் பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம வாங்குறது, குறிப்பாக எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, வெறும் பென்ஷன் மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேறு வருமானம் இல்லை. இப்போ அந்த மாதிரி முன்னாள் இராணுவ வீரர்கள் மனைவிகள் வந்து ரொம்ப குடும்பத்தை நடத்துறதுக்கும் குழந்தைங்களோட கல்வி உதவித்தொகைக்கும் படிப்புக்கும் ஸ்கூல் ஃபீஸ்க்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதுக்காக அவங்க இந்த லெட்ரு ஆல்ரெடி இவங்க கொடுத்துட்ருக்கிறது தான். இதை பற்றி தெரியாததால் நிறைய பேர் வாங்காமல் இருக்காங்க. இப்போ அது என்ன கிராண்ட், எப்படி வாங்குறது, எவ்வளோ கிடைக்கும், அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்க, அதுக்கடுத்து லாஸ்ட் டேட் என்ன, இதை பற்றி வாங்க அந்த எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவாலேருந்து டேரெக்டாக அவங்களே வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் அவாவோட அட்ரஸ், கிளியர் அட்ரஸ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அவங்க பிரின்சிபல்கிட்ட சைன் வாங்கணும், அட்டஸ்டேட் வாங்கணும். இந்த அப்ளிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லி. இதில் அவங்க ஆர்மி நம்பர், ரேங்க், நேம், டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ், சர்வீஸ், அதாவது அவங்க மொத்த சர்வீஸ் பர்டிகுலர்ஸ் எழுதணும். அதுக்கடுத்து வந்து யார் அப்ளிகேஷன் போடுறாங்களோ அவங்களோட அட்ரஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிடணும். குறிப்பாக நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சோல்ஜர் போர்டுக்கு த்ரூ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்புகிறதால அதோட ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு வேணும். ஏன்னா இது டேரெக்டாக நீங்கள் அனுப்ப முடியாது அவாக்கு, ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக தான் அனுப்ப முடியும். உங்கள் யூனிட் மூலமாக அனுப்பிச்சாலும் சரி, இல்லை உங்கள் சோல்ஜர் போர்டு மூலமாக அனுப்பிச்சாலும் சரி, அவங்க மூலமாக தான் அனுப்ப முடியும். டேரெக்டாக நீங்கள் அவாக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் இதில் கேட்குற எல்லா விஷயங்களிலும் நீங்கள் நிறச்சி, உங்களுக்கு தெரியலைன்னா நம்மக்கிட்ட கேளுங்க, இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தவறு இல்லாமல் நிறைக்கணும். அடிச்சல் திருத்தம் இருக்கக்கூடாது. கிளியராக நிறச்சி இதில் அனுப்பணும். சும்மா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட பர்சனல் பர்டிகுலர்ஸ், அதுக்கடுத்து உங்களோட பென்ஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் கிளியராக எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து குழந்தையோட என்ன படிக்கிறாங்க, அவங்க படிக்கிறதுக்கான அந்த விஷயங்களை ஃபுல்லாக எடுத்துகிட்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கிராண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா, இப்போ கேஎஸ்பி, சோல்ஜர் போர்டாக இருக்கும், வேறு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஸ்காலர்ஷிப்பாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கிராண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா, அதை பற்றின டீட்டெயில்ஸும் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ பென்ஷன், என்ன ஏது, இதுக்கடுத்து உங்களுக்கு வேறு எதுவான வருமானம் இருக்கா இல்லையா, இதை ஃபுல்லாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது குறிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும், அதாவது கணவனை இழந்து இருக்கிற, கஷ்டப்பட்டு குடும்பத்தை படிக்க வைக்கிற அந்த குழந்தைகளுக்காக மட்டும்தான் இந்த கிராண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க.
அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். அதனால் அப்ளிகேஷன் போட்ட எல்லாருக்குமே கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அவங்க ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் இந்த அப்ளிகேஷனோட சீனியாரிட்டி இதோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து அதிலிருந்து இவங்க செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அந்த பணத்தை அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 10,000 ரூபாய் கிடைக்கும். 9ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் 14,000 ரூபாய் கிடைக்கும். கிராஜுவேஷன் படிக்கிறாங்க அப்படின்னிங்கன்னா 2 சில்ட்ரன் வரைக்கும் 20,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறாங்கன்னா 25,000 ரூபாய். அதுக்கடுத்து வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 50,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். சரியா? இது இவ்வளோ பணம் அவங்க கிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு எஸ்ஓபிஸ் இருக்குது. அவங்க செயல்படுறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு அதுபடி தான் அவங்க செயல்பட முடியும். அதனால் நீங்கள் கரெக்டான விஷயங்களை வச்சு அதுக்கான ப்ரூஃப் வச்சு அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அனுப்பிச்சி விடணும். சரியா? அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க கிளியராக. நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு என்ன இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் மற்ற ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணக்கூடாதுன்னா இல்லை. உங்களோட ஃபைனான்ஷியல் கண்டிஷனை வச்சு தான் அவங்க இதை முடிவு பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் அதில் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், இதில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிலாம் நினைக்க தேவை கிடையாது. முடிஞ்சால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்கிறோம். நம்ம வீடியோ போடுறதுக்கான நோக்கமும் அதுதான். அதே மாதிரி இதில் எஜுகேஷன் மட்டும் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் ரிலீஃப் சப்போர்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு பூகம்பம், ஒரு நிலநடுக்கம், ஒரு வேறு ஏதாவது இயற்கை பேரழிவினால் எக்ஸர்வீஸ்மேன் குடும்பம் இல்லை எக்ஸர்வீஸ்மேன் ஒய்ஃபு அவங்க முன்னாள் ராணுவ வீரர் ஒய்ஃப் அவங்க ஏதாவது டேமேஜ் ஆகிட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் அவங்கள்ட்ட இந்த ப்ராப்பராக இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் அதுக்கான ஏதாவது பண உதவி அவங்க செய்வாங்க. அதான் அந்த டிசாஸ்டர் ரிலீஃப் சப்போர்ட்டுன்னு இருக்குது. அதுக்கடுத்து இது ஒரு முது இல்லை, நிறையா அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பின்னுரிமை கிராண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மேரேஜ் கிராண்ட், குழந்தைங்களோட கல்வி, மேரேஜ், அதுக்கு அவங்க பண உதவி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே அவங்க கேட்குற பேசிக் டாக்குமெண்ட்ஸ் ஐடி கார்டு, பிபிஓ, டிஸ்சார்ஜ் புக்கு உங்கள் சோல்ஜர் போர்டில் இருந்து. சரியா? இதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கடுத்து இதோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு ஒவ்வொரு வருஷமும் 31 டிசம்பருக்கு முன்னாடி அங்கே அப்ளிகேஷன் போய் சேர்ந்துடணும் பை போஸ்ட்டாக. இதான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இது எல்லாமே பை போஸ்ட்டாக ப்ராப்பர் த்ரூ சேனல் ஜில்லா சைனிக் போர்டுக்கு த்ரூ தான் அனுப்ப முடியும். இதான் அந்த போனஃபைட் மாடல். உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாடலில் அவங்க ஸ்கூல் பிரின்சிபல்ஸார்ட்டையோ இல்லை ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ட்டையோ வாங்கி கொடுக்கணும். இப்போ அப்பெண்டிக்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா இதில் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், எப்படி செய்யணும் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. சிடிசி எதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சிடிசி வாங்கணும். சிடிசினா அட்ரஸ்டட் வாங்கி அனுப்பிச்சி விடணும். அது சோல்ஜர் போர்டில் இருக்க அதிகாரியே பண்ணிடலாம், இல்லை இசிஹெச்எஸில் அதிகாரியே பண்ணிடலாம். சரியா? இதான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இப்போ இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம், தெரிஞ்சவங்களுக்காக கிடையாது. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ், நல்ல நல்ல வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து முடிஞ்சால் நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. மந்த்லி 29 rupees தான். நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிட்டீங்கன்னா அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு சேரும். எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், நம்ம சேனலில் இவ்வளோ மெம்பர்ஷிப் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெம்பர்ஷிப் எடுக்க பாருங்கள். மந்த்லி 29 rupees தான். வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.